பிள்ளைகள். Good evening, sir. ஓகே. இன்றையில இருந்து நாங்க என்ன செய்ய போறோம் என்றால் எதிர்பார்ப்பின் அடிப்படையில வந்து பேப்பர்கள் வந்து செய்து போய்கொண்டிருக்க போறோம். எனவே தயவு செய்து பிள்ளைகள், இதுக்கு முதல் நீங்க கிளாஸுகள் கட் பண்ணியிருந்தாலும் பிரச்சனை இல்லை. ஆனால் இனி நடக்க போற கிளாஸுகள் எதுலையுமே நீங்க எந்தவித காரணமும் கொண்டு கிளாஸுகளை கட் பண்ணிடாதுங்க. கட் பண்ணினீங்க என்றால் பாதிக்கப்பட போறது என்னவோ நீங்களா தான் இருப்பீங்க. அதை மட்டும் எப்பயுமே உணர்ந்து கொள்ளுங்க. தயவு செய்து திரும்ப திரும்ப நான் சொல்லியிருக்கிறேன். எல்லாரும் ஜாயின் ஆகட்டுக்கும் ஜாயின் ஆகி கொண்டு இருக்கிறாங்க. சரி, ஜாயின் ஆகிறார்கள். ஜாயின் பண்ணட்டுக்கும் நம்ம ஒவ்வொரு விஷயங்களா பார்க்க போவோம். சரி, ஓகே. பாருங்க பிள்ளைகள், முதலாவது அறிவுறுத்தல் என்ற பகுதி எங்களுக்கு மிகவும் முக்கியத்துவமானதாக இருக்குது. பாருங்க, இவ்வினாத்தாள் 3 பகுதிகளை கொண்டது. எங்களுக்கு தெரியும் பகுதி 1, பகுதி 2, பகுதி 3 என்று சொல்லி பிரதானமாக 3 பகுதிகளை இது கொண்டதாக வந்து இந்த பகுதி 1க்குரிய வினாத்தாள் வந்து அமைய பெற்றிருக்குது. இதில் பகுதி 1 40 பல்வேறு வினாக்களை கொண்டுள்ளது. பகுதி 1ற்கான விடைகளினை வினாத்தாளில் எழுதப்பட வேண்டும். இப்படித்தான் உங்களுடைய ஃபைனல் எக்ஸாம் பேப்பர்களையும் குறிப்பிட்டிருப்பாங்க. அப்ப நீங்க பகுதி 1க்கான வினாத்தாள்ல அதிலேயே நீங்க என்ன செய்ய வேண்டும் சொன்னால் எழுதி கொள்ள வேண்டும். பகுதி 1ல் ஒவ்வொரு சரியான வினாவுக்கும் 1 புள்ளி வீதம் வழங்கப்படும். நீங்க இப்ப ஒரு வினா செஞ்சீங்கன்னு சொன்னால் பகுதி 1ல் உங்களுக்கு 1 புள்ளிகள் வீதம் உங்களுக்கு வழங்கப்படும். பகுதி 2ல் உள்ள 2 வினாக்களுக்கு விடையளித்தல் வேண்டும். பகுதி 2ல இருக்கிற 2 வினாவுக்கும் நீங்க விடையளிக்க வேண்டும். அந்த பகுதி 2ல இருக்கிற 2 வினா என்னென்றால், ஒன்று இடவிளக்கப்படம், அடுத்தது உலகப்படம் குறிக்கிறது. அது 2க்கும் நீங்கள் கட்டாயமாக என்ன செய்ய வேண்டும் என்றால் விடை அளித்துக் கொள்ள வேண்டும். அதுதான் நீங்க சொல்லியிருக்கிறாங்க. பகுதி 3ல் 4 வினாக்கள் தரப்பட்டுள்ளன. அவற்றுள் 2 வினாக்களை தெரிவு செய்து விடையளித்தல் வேண்டும். அப்ப பகுதி 2ல 4 வினாக்கள் தரப்பட்டிருக்காம். அதுல நீங்க ஏதாவது 2 வினாக்களுக்கு விடையளித்தால் போதுமானதாக இருக்கும் என்று சொல்லியிருக்கிறாங்க. பகுதி 1ல் பகுதி 2, பகுதி 3 ஆகியவற்றுக்குள்ள விடைத்தாள்களை ஒன்றாக இணைக்கப்பட்டு கையளிக்கப்பட வேண்டும். பகுதி 2, பகுதி 1, பகுதி 2, பகுதி 3 இதுல இருக்கிற வினாத்தாள்களை நீங்க ஒன்றாக இணைத்து அனுப்புனீங்க என்றால் சரி என்று சொல்லி இங்க சொல்லியிருக்கிறாங்க. சரியா? ஓகே. இப்ப பகுதி 1ல் இருக்கிற முதலாவது வினாவை பாருங்க. நான் சொல்றால் அன்மியூட் பண்ணி கொள்ளுங்க. நான் இது எல்லாத்துக்குமே உங்களுக்கு நோட்ஸ் தருவேன். நான் உங்களோட நேரத்துடைய சொல்லிட்டேன். இதற்கான ஒரு ஷேர் காப்பி அல்லது ஏதாவது ஒரு ஃபுல் ஸ்டாப் சீட் அல்லது வை சீட்டுகளை வாங்கி வச்சுக் கொள்ளுங்க என்று சொல்லி நான் ஏற்கனவே உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன். அதே போல 3 கலர் பேனாவையும் வாங்கி வைஞ்சிருங்க என்று சொல்லி நான் உங்கள்கிட்ட சொல்லிட்டேன். சோ நான் சொல்லும் போது ஒவ்வொரு வினாக்களாக நீங்க என்ன செய்யுங்கன்னு சொன்னால் விடை எழுதி கொண்டு போங்க. ஓகே. இப்ப இதுல முதலாவது இருக்கிறாள் வந்து பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னால், முதலாவது அஸ்கா. அஸ்கா அன்மியூட் பண்ணுங்க. அஸ்கா. ஓகே. அஸ்கா. அஸ்காவுக்கான வினா பகுதி முதலாவது, பின்வரும் கருப்பொருள் படம் தயாரிப்பதற்கான முறைகளாக கருதப்படுபவை. முதலாவது வினா தான். முதலாவது கருப்பொருள் படம் தயாரிப்பதற்கான முறைகளாக கருதப்படுபவை. ஒரு விஷயத்தை நீங்க விளங்கி வச்சிருக்க வேண்டும் என்றால், எங்களுக்கு தெரியும் படம் இல்லையா? படம் என்றது வந்து பிரதானமாக 2 வகைகளாக பிரிக்கப்படுகிறது. முதலாவது வந்து கருப்பொருள் படம், அடுத்தது இடவிளக்க படங்கள் என்று பிரதானமாக 2 வகைகளாக பிரிக்கப்படுகிறது. இதுல ஒன்றுதான் வந்து கருப்பொருள் படமாக இருக்குது இல்லையா? ஓகே. இப்ப அஸ்கா சொல்லுங்க, கருப்பொருள் படம் என்றா என்ன? அஸ்கா. கருப்பொருள் படம்னா ஏதாவது ஒரு அம்சத்தை மாத்திரம் எடுத்து காட்டக்கூடிய படம். அதாவது பௌதிக அம்சம் அல்லது பண்பாட்டு அம்சத்தில் ஏதாவது ஒன்றை சிறப்பித்து வரையப்படும் படம் கருப்பொருள் படம் எனப்படும். வெரி குட். இப்படித்தான் உங்களுடைய வினா, அதாவது வினாவுக்கு விடையமைய வேணும். இப்ப உதாரணமாக கருப்பொருள் படம் என்றா என்ன என்று சொல்லி கேட்டால், இப்ப அஸ்கா சொன்னதுக்கு ஏற்றாற் போல உங்களுடைய விடைகள் அமைந்திருந்தால் அதற்குரிய புள்ளிகள் உங்களுக்கு வழங்கப்படும். ஓகே. இப்ப அஸ்கா, கருப்பொருள் படங்கள் வரைவதற்கான பிரதானமாக 3 நுட்ப முறைகள் இருக்குது. என்னென்ன அஸ்கா? புள்ளிப்படம், சமஉயர கோட்டு படம், நிழற்படம். ஓகே. அதுதான் இங்க கேட்கப்பட்ட வினாக்களும். இன்னும் இந்த வினா இன்னும் கேட்கப்படாமல் இருக்குது இல்லையா? எங்களுக்கு தெரியும் 2019, 2020, 2021, 2022, 2023 சொல்லி குறிப்பாக 6 வினாத்தாள்களை கடந்து நாங்க போய் கொண்டிருக்கிறோம் இல்லையா? ஃபைனல் எக்ஸாம் பேப்பர்களை பொறுத்த வரைக்கும். இதுல முதலாவது பார்க்கணும், படம் என்றா என்னன்னு சொல்லி வினா பகுதி வந்துட்டு, இடவிளக்க படம் என்றா என்னன்னு சொல்லி வினா பகுதி வந்துட்டு, இடவிளக்க படத்தினுடைய வகைப்பாடுகள் இன்னும் கேட்கப்பட இல்லை. கருப்பொருள் படத்தினுடைய வரைவிலக்கணம் இன்னும் கேட்கப்பட இல்லை.
கருப்பொருள் படங்களினை வரைவதற்கான நுட்ப முறைகள் இன்னும் கேட்கப்படையில. ஆனால் கருப்பொருள் படங்களுக்குரிய உதாரணங்கள் என்னன்னு சொல்லி கேட்டுட்டாங்க. அடுத்தது இடவிலக்க படங்களினுடைய நன்மைகள் அது சார்ந்து வினா பகுதிகள் வந்துட்டு. அப்ப இன்னும் உங்களுடைய ஃபைனல் எக்ஸாம் பேப்பர்களுக்கு வரப்படாத பகுதிகளாக இருக்கிறது நுட்ப முறைகள், அதாவது படங்களை தயாரிப்பதற்கான முறைகள் என்னென்ன என்று சொல்லி இன்னும் உங்களுடைய ஃபைனல் எக்ஸாம் பேப்பர்களுக்கு வரப்படாத ஒரு வினாக்களாக வந்து இருக்குது. அப்ப அதன் அடிப்படையில இங்க கேட்கப்பட்டிருக்கின்ற வினாக்களும் அதுதான் இல்லையா? பின்வருவனவற்றுள் கருப்பொருள் படங்கள் தயாரிப்பதற்கான முறைகளாக கருதப்படுபவை என்ன என்று சொல்லி கேட்டிருக்கிறாங்க. அஸ்கா, இதுக்குரிய விடை எதுவாக இருக்கும்? அஸ்கா சொல்லுங்க அஸ்கா, நீங்க சொல்ற விளங்குது எதுவாக இருக்கும்? சார் நீங்க பேசுறது ஸ்ட்ரேக் ஆகுது சார். எல்லாருக்கும் அதே போல பிள்ளைகள் இருக்குது. கவரேஜ் பிரச்சனையா இருக்கும் நினைக்கிறேன். ஓகே, பாருங்க, வானிலை படம் எங்களுக்கு தெரியும் கருப்பொருள் படங்களுக்குரிய உதாரணங்களாக கொள்ளப்படக்கூடியது. ஆகவே வானிலை படம் என்றது வராது. ஓகே, நிரோசன் சொன்ன விட சரி. புள்ளிப்படம் எங்களுக்கு தெரியும், புள்ளிப்படம் மிக முக்கியமானது உண்டு. ஆகவே புள்ளிப்படங்கள் வரும். தரைத்தோற்ற படங்கள் கட்டாயமாக தரைத்தோற்ற படங்கள் மிக முக்கியமானது. ஆகவே தரைத்தோற்ற படங்கள் உதாரணங்களுக்குள்ள வரக்கூடியது. சோ அது வரைவதற்கான நுட்ப முறைகள் அல்ல. சமகணிய படம் அது ஒரு உதாரண பகுதிக்குள்ள வரக்கூடியது. சோ சமகணிய படங்கள் வராது. எண்ணிலக்க படங்கள், எண்ணிலக்க படங்களுக்கும் கருப்பொருள் படங்களுக்கும் தொடர்புகள் அல்ல. ஆகவே எண்ணிலக்க படங்கள் வராது. நிழல் படங்கள் கட்டாயமாக நிழல் படங்கள் வரக்கூடிய ஒரு சந்தர்ப்பங்கள் இருக்குது. காலநிலை படம் இது கருப்பொருள் படங்களுக்கு உதாரணங்களாக கொள்ளக்கூடியது. ஆகவே காலநிலை படங்கள் வராது. சமயுரக்கோட்டு படங்கள், ஆகவே அது ஒரு வரைவதற்கான நுட்ப முறை. சமயுரக்கோட்டு படங்கள் வரும். புள்ளிப்படங்கள் அதுக்கும் வரும். இடக்கணிய படங்கள் வராது, ஆனால் அது ஒரு உதாரணங்களாக கொள்ளக்கூடிய ஒரு வினா. அதே போல இடவிலக்க படங்களும் வராது, தரைத்தோற்ற படங்களும் வராது. அடுத்தது புள்ளிப்படம், சமயுரக்கோட்டு படம், நிழல் படம். ஆகவே சரியான விடையாக அமைகிறது வந்து பாத்தீங்கன்னா புள்ளிப்படம், சமயுரக்கோட்டு படம், நிழல் படம். இப்ப நீங்க எல்லாருமே எடுத்து உங்களுடைய கொப்பில, நான் சொன்ன கொப்பில முதலாவது வினா என்று சொல்லி போட்டுக்கொள்ளுங்க. எப்படி ஒன்று என்று சொல்லி போட்டுக்கொள்ளுங்க. மாற்றப்படாதுங்க, பஞ்சுப்படாதுங்க. எழுதுறதுக்கு தெரிஞ்சாலும் விடை எழுதுங்க. உங்களுக்கு தெரிஞ்சிருந்தாலும் நான் சொல்றது எல்லாத்தையும் எழுதுங்க. எழுதிக் கொள்ளுங்க. கருப்பொருள் படம் என்பது, எல்லாருமே எழுதிக் கொள்ளுங்க, கருப்பொருள் படம் என்பது கருப்பொருள் படம் என்பது யாதாயினும் ஓர் விடயத்தினை, யாதாயினும் ஓர் விடயத்தினை. சொல்லுங்க ரஹ்னா. ரஹ்னா கொஞ்சம் நீங்க எழுதலே டைப் ஜாயின் ஆகின சொல்றீங்க. சரி, ஓகே. சரியா ரஹ்னா? கிளாஸை கொஞ்சம் ஏர்லியா ஜாயின் பண்ணுங்க பிள்ளைகள். நானே ஏர்லியா வாரன் இல்லையா, ஏண்டா டைம்கள் மிக முக்கியம். சோ எழுதிக் கொள்ளுங்களேன். கருப்பொருள் படம் என்பது யாதாயினும் ஓர் விடயத்தினை அல்லது யாதாயினும் ஓர் விடயத்தினை அல்லது ஓர் கருவினை, ஓர் கருவினை, ஓர் கருவினை, ஓர் கருவினை அடிப்படையாக கொண்டு உருவாக்கப்பட்ட படங்களே, அடிப்படையாக கொண்டு உருவாக்கப்பட்ட படங்களே, அடிப்படையாக கொண்டு உருவாக்கப்பட்ட படங்களே கருப்பொருள் படங்கள் எனப்படும். உருவாக்கப்பட்ட படங்களே கருப்பொருள் படங்கள் எனப்படும். உருவாக்கப்பட்ட படங்களே கருப்பொருள் படங்கள் எனப்படும். கருப்பொருள் படங்கள் எனப்படும். கருப்பொருள் படங்கள் எனப்படும்.
அதாவது தொடர்ச்சியா எழுதுங்க. அதாவது இத்தகைய கருப்பொருள் படங்களில் பௌதீக அம்சங்கள் அல்லது பண்பாட்டு அம்சங்கள் ஆகியவற்றில் யாதேனும் ஓர் விடயத்தினை மாத்திரம் எடுத்துக்காட்டுவதாக அமைந்திருக்கும். சோ பிளாக் பென் எடுத்துக்கொள்ளுங்களா. இதை நீங்க நீல பெண்ணால் எழுதிருப்பீங்க. சோ இப்ப பிளாக் பென் எடுத்துக்கொள்ளுங்க. பிளாக் பென் எடுத்து ஒரு கோடு விட்டு நான் சொல்றத எழுதிக்கொள்ளுங்க. ஃபர்ஸ்ட்டுக்கு வரைவிலக்கணம் கருப்பொருள் படம் முதலாவது ஒன்று போட்டிருப்பீங்க. நான் சொன்ன கருப்பொருள் படங்களுக்குரிய வரைவிலக்கணம் எழுதியிருப்பீங்க. சோ ஒரு கோடு விட்டு பிளாக் பென்னால இப்ப நான் சொல்ற விடயத்தை எழுதிக்கொள்ளுங்க. பிளாக் பென்னால் இருந்தா நீங்க ப்ளூ பெனுக்கு மாற்றுங்க. பிளாக் பென்னால் எழுதினாக்கள் ப்ளூக்கு மாற்றுங்க. ப்ளூவால் எழுதினாக்கள் பிளாக்கு மாற்றுங்க. ஏதாவது ஒன்றால மாற்றிக்கொள்ளுங்க. பிளாக்கால் எழுதிக்கொள்ளுங்க. கருப்பொருள் படங்கள் தயாரிப்பதற்கான நுட்ப முறைகளாக பின்வருவனவற்றினை குறிப்பிட முடியும். பிள்ளைகள், நான் உங்களுக்கு படிக்கிறதுக்கு தான் தாரேன். நீங்க ஃபைனல் எக்ஸாம்ல ஏதாவது ஒரு பெண்ணை மாத்திரம் பயன்படுத்தி தான் எழுத வேணும். ஒன்று பிளாக், அடுத்தது ப்ளூ. ரெண்டுல ஏதாவது ஒரு பெண்ணை பயன்படுத்தி தான் ஃபுல்லா உங்களோட எக்ஸாம் பேப்பர்கள் ஃபுல்லா எழுத வேணுமே. கருப்பொருள் படங்கள் தயாரிப்பதற்கான நுட்ப முறைகளாக பின்வருவனவற்றினை குறிப்பிட முடியும். சோ நான் எம்சிக்யூக்கு வரக்கூடியதுகளை அதிகமாக நான் ரெட் பென் எழுத சொல்லுவேன் உங்களுக்கு. அதை மட்டும் எப்பயும் மைண்ட்ல வச்சுக்கொள்ளுங்க. எம்சிக்யூன்றதன் அடிப்படையில கேட்கக்கூடிய வினாக்களை உங்களுக்கு ரெட் பென் எழுத சொல்வேன். நீங்க ஃபைனல் எக்ஸாம்ல போய் ரெட் பென் எழுத விடுற இல்லை, அது பிள்ளையான உங்களுக்கு பேப்பர் மார்க்ஸ் இல்லாம போயிடும். நீங்க பிளாக்கால எழுத போறீங்கன்னா பிளாக்கால ஃபுல்லா எழுத வேணும். ப்ளூவால் எழுத போறீங்கன்னா ப்ளூவால ஃபுல்லா எழுத வேணும். ரெட் பென்னெல்லாம் ஃபைனல்ல யூஸ் பண்ணக்கூடாது. இப்ப நான் உங்களுக்கு அடையாளப்படுத்துறதுக்கு எம்சிக்யூல வரக்கூடிய வினாக்கள் என்றது அடையாளப்படுத்துறதுக்கு தான் உங்களுக்கு நான் ரெட் பென்னால் எழுத சொல்றேன். சோ இப்ப ரெட் பென்னை மாத்தி எழுதி கொள்ளுங்க. முதலாவது நிழல் படம். சொல்லுங்க. அஸ்னாந்த பிள்ளைக்கு விளங்குது இல்லையா? அதுதான் கேக்குது, விளங்குது. இப்ப என்னடா சில பேரு கவரேஜ் இஷ்யூவா இருந்தா அந்த பிரச்சனை வரும். நான் ரெக்கார்டிங் அனுப்பி விடுவேன். ஒன்றுமே யோசிக்க வேணாத. முதலாவது நிழல் படம். நிழல் படத்துக்கு டயஸ் பண்ணி எழுதிக் கொள்ளுங்க. உதாரணம் எழுதிக் கொள்ளுங்க. விமான ஒளிப்படங்கள், செய்மதி படங்கள், இது ரெண்டும் நிழல் படத்துக்கு மிக முக்கியத்துவமானத உதாரணங்களாக கருதப்படுகிறது. விமான ஒளிப்படங்கள், செய்மதி படங்கள். இரண்டாவது சமோயர கோட்டு படங்கள். இது ரெட் பென்னால எழுதணும். ஓமம், ரெட் பென்னால. நீங்க ஏதாவது ஒரு பெண்ணை நீங்க படிச்சீங்கடா சரி. நான் இப்ப சொல்றது எம்சிக்யூக்கு வரக்கூடிய வினாக்களை இப்ப ரெட் பென்னால சொல்றேன். சமயர கோட்டு படங்களுக்கு டயஸ் பண்ணி எழுதி கொள்ளுங்க. தரைத்தோற்ற படங்கள். சமயரக்கோட்டுக்கு பிராக்கெட்டுகளுக்கு தரைத்தோற்ற படங்கள். தரைத்தோற்ற படங்கள் என்ன என்றால் இந்த குத்துச்சாய்வு, குழிவுச்சாய்வு, குவிச்சாய்வு, சரிவுச்சாய்வு, இப்படியான தரைத்தோற்றங்களை கொண்டு அமைய பெற்றிருக்கின்ற படங்கள் எல்லாமே சமயரக்கோடுகளால் அமைய பெற்றிருக்கும். அடுத்தது மூன்றாவது புள்ளிப்படங்கள். பிராக்கெட்டுகள் எழுதி கொள்ளுங்க. இவை பரம்பல் அடர்த்தி இனி எடுத்து காட்டும். உதாரணம் சனத்தொகையினுடைய பரம்பல். இவை
பரம்பல் அடர்த்தியினை எடுத்து காட்டும். பிராக்கெட்டுக்கு எழுதி கொள்ளுங்க. இல்லாட்டி உதாரணம் என்று போட்டு எழுதி கொள்ளுங்க. சனத்தொகை பரம்பல். அதுக்கு கீழே அந்த புள்ளிப்படத்துக்கு எழுதி கொள்ளுங்க. புள்ளிப்படங்களினை வரைகின்ற பொழுது புள்ளிப்படங்களினை வரைகின்ற பொழுது புள்ளிப்படங்களினை வரைகின்ற பொழுது புள்ளிகளின் அளவு புள்ளிகளின் அளவு புள்ளிகளின் பருமன் புள்ளிகளின் பருமன் தரவு தரவு புள்ளிகளின் நிறம் போன்றவற்றினை கவனத்தில் கொள்ளுதல் வேண்டும். புள்ளிகளின் நிறம் போன்றவற்றினை கவனத்தில் கொள்ளுதல் வேண்டும். அஸ்னா நீங்க கதைக்கிற ஒன்றுமே விளங்குது இல்ல பிள்ளை. நான் உங்களுக்கு ரெக்கார்டிங் அனுப்பிடுறேன். உங்களுக்கு சில டைம் உங்களோட வீட்டுல கவரேஜ் பிரச்சனையா இருந்தா சொல்லுங்க. திரும்ப சொல்லுங்க சார். ஓகே. புள்ளிப்படங்களினை வரைகின்ற பொழுது புள்ளிப்படங்களினை வரைகின்ற பொழுது புள்ளிகளின் அளவு புள்ளிகளின் பருமன் புள்ளிகளின் அளவு புள்ளிகளின் பருமன் புள்ளிகளின் நிறம் தரவு போன்றவற்றினை கவனத்தில் கொள்ளுதல் வேண்டும். போன்றவற்றினை கவனத்தில் கொள்ளுதல் வேண்டும். போன்றவற்றினை கவனத்தில் கொள்ளுதல் வேண்டும். போன்றவற்றினை கவனத்தில் கொள்ளுதல் வேண்டும். அடுத்த ஒரு கோடு விட்டு எழுதுங்களா. அடுத்த ஒரு கோடு விட்டு எழுதுங்க. கருப்பொருள் படங்களினை விளங்கையில பிள்ளை என்ன கலர்? அடுத்த ஒரு கோடு விட்டு நான் சொல்றத பிளாக்கால் எழுதி கொள்ளுங்க. கருப்பொருள் படங்களினை பிரதானமாக 2 உதாரணங்களின் அடிப்படையில் எடுத்துக்காட்ட முடியும். கருப்பொருள் படங்களினை பிரதானமாக 2 உதாரணங்களின் மூலம் எடுத்துக்காட்ட முடியும். கருப்பொருள் படங்களினை பிரதானமாக 2 உதாரணங்களின் மூலம் எடுத்துக்காட்ட முடியும். பிராக்கெட்டுக்கு எழுதிக் கொள்ளுங்க. வகைகள் அல்லது வகைகள் என்று சொல்லுவாங்க. பிராக்கெட்டுக்கு வகைகள் அல்லது வகைகள் என்று சொல்லுவாங்க. இப்படி கேட்பாங்க. வகைகள் கருப்பொருள் படங்களினுடைய வகைப்பாடுகளினை குறிப்பிட்ட சுருக்க விளக்கு வேண்டாம், முழுசுறதில்லை. இப்ப நான் சாரத்தை எழுதப்படும். முதலாவது பௌதிக கருப்பொருள் படங்கள். பௌதிக கருப்பொருள் படங்கள் அதுக்கு கீழே எழுதி கொள்ளுங்க. பௌதிக கருப்பொருள் படங்கள் என்று போட்டு கீழே எழுதி கொண்டு வாங்களா. முதலாவது மண்படம். முதலாவது மண்படம். 2 காலநிலை படம். முதலாவது கீழகள் எழுதி கொண்டு வாங்களா. அப்ப படிக்கிறதுக்கு உங்களுக்கு சுமூகமாக இருக்கும். கீழகள் எழுதி கொண்டு வாங்களா. முதலாவது மண்படம். 2 காலநிலை படம். காலநிலை படம். 3 இயற்கை தாவர படம். 3 இயற்கை தாவர படம். 4 நீர்ப்பரம்பல் படம். நீர்ப்பரம்பல் படம். அடுத்தது தரை தோற்ற படம். இப்படி பௌதிக அம்சங்கள் சார்ந்து கதைக்கப்பட்டிருக்கும். அடுத்தது 2வது எழுதி கொள்ளுங்க. பண்பாட்டு கருப்பொருள் படம். 2வது பண்பாட்டு கருப்பொருள் படம்.
இரண்டாவது பண்பாட்டு கருப்பொருள் படம். முதலாவது இது முதலாவது பௌதிக கருப்பொருள் படம், இரண்டாவது பண்பாட்டு கருப்பொருள் படம். பண்பாட்டு கருப்பொருள் படத்துக்கு கீழே எழுதி கொண்டு வாங்க. பண்பொருள் கருப்பொருள் படத்துக்கு கீழே முதலாவது குடியிருப்பு பெரம்பல் படம், சனத்தொகை படம், சனத்தொகை படம், சுற்றுலா படம், நகரப்படம், நகரப்படம், அரசியல் பிரிவு படம், அரசியல் பிரிவு படம். இதுகளை நோமலா உதாரணத்துக்கு கேட்பாங்க. எப்படி கேட்பாங்க? இப்படி வரும். பின்வருவனவற்றுள் பண்பாட்டு கருப்பொருள் படங்களுக்கு உதாரணங்களாக கொள்ளக்கூடியவை. இப்படி எல்லாம் எக்ஸாம் பேப்பர்ல வரலாம். அல்லது பின்வருவனவற்றுள் பௌதிக கருப்பொருள் படங்களுக்கு உதாரணங்களாக கொள்ளக்கூடியவை. அப்படியெல்லாம் என்ன செய்யலாம்? வினா பேப்பர்களுக்கு பெறக்கூடிய தன்மைகள் அதிகமாக இருக்குது. சோ நான் உங்களுக்கு உதாரணத்துக்கு கொஞ்சம் தந்திருக்கிறேன். அடுத்தது கீழே ஒரு கோடு விட்டு இன்னொன்று எழுதி கொள்ளுங்க. கருப்பொருள் படத்திற்கான கருப்பொருள் படங்களின் பயன்பாடுகள், கருப்பொருள் படங்களின் பயன்பாடுகளினை பின்வருமாறு நோக்கலாம். கருப்பொருள் படங்களின் பயன்பாடுகளினை பின்வருமாறு நோக்கலாம். கருப்பொருள் படங்களின் பயன்பாடுகளினை பின்வருமாறு நோக்கலாம். முதலாவது பாயிண்ட் எழுதி கொள்ளுங்க. ஒவ்வொரு பாயிண்டா எழுதி கொண்டு வாங்க. உதாரணங்களை பாயிண்ட வந்து பிள்ளைகள் ப்ளூவால் எழுதுங்க. உதாரணங்களை பிளாக்கால் எழுதி கொண்டு வாங்கள. முதலாவது, ஒரு கருவை மட்டும் விவரிப்பது இதன் விசேட பண்பாகும். முதலாவது பாயிண்ட், ஒரு கருப்பொருளை மட்டும் விவரிப்பது இதன் விசேட பண்பாகும். ஒரு கருப்பொருளை மட்டும் விவரிப்பது இதன் விசேட பண்பு ஆகும். ஒரு கருப்பொருளை மட்டும் விவரிப்பது இதன் விசேட பண்பு ஆகும். உதாரணம், இலங்கையின் வீதி வலையமைப்பு படம். உதாரணம், இலங்கையின் வீதி வலையமைப்பு படம். அப்ப வீதி வலையமைப்பு படம் என்ன செய்யும்? அதை மாத்திரம்தான், வீதியை மாத்திரம்தான் எடுத்து காட்டும். இரண்டாவது பாயிண்ட், ஒரு பிரதேசத்தின் குறித்தோர் விடயத்தில் மாத்திரம் அதிக கவனம் செலுத்துவதனால், ஒரு பிரதேசத்தில் குறித்தோர் விடயம் மீது அதிக கவனம் செலுத்துவதனால், ஒரு பிரதேசத்தின் குறித்தோர் விடயம் மீது அதிக கவனம் செலுத்துவதனால் அவை பற்றி தெளிவான விளக்கங்களை பெற முடிதல். அவை பற்றி தெளிவான விளக்கங்களை பெற முடிதல். உதாரணம், அரசியல் பிரிவு படம். உதாரணம், அரசியல் பிரிவு படம். அப்ப ஒரு அரசியல் பிரிவுக்குள்ள என்னென்ன அம்சங்கள் இருக்குன்றத மாத்திரம் என்ன செய்யும்? இந்த கருப்பொருள் படங்கள் எடுத்து காட்டுமா. ஒரு பிரதேசத்தின் குறித்த ஓர் அம்சத்தினை மாத்திரம் பிரதிபலிப்பது இதன் விசேட பண்பாகும். நான் ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கேன், அதை நீங்க படிச்சுட்டு உங்களுக்கு விளங்கினாற் போல என்ன செய்யலாம், அதை எழுதி கொள்ளலாம். ஒரு பிரதேசத்துல இருக்கிற குறித்த ஒரு அம்சத்தினை மாத்திரம் கவனத்துல கொள்றதால வந்து அந்த அம்சம் பத்தி நாங்க என்ன செய்யலாம், தெளிவான ஒரு விளக்கங்களை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்குமா. உதாரணம், அரசியல் பிரிவு படங்கள். உதாரணம், அரசியல் பிரிவு படங்கள். அடுத்தது மூன்றாவது பாயிண்ட், கருப்பொருள் படங்கள் காலமுடம் சார்ந்த தரவுகளை தெளிவாக எடுத்து காட்டக்கூடியது.
கருப்பொருள் படங்கள் காலம் இடம் சார்ந்த விடயங்களை தெளிவாக எடுத்து காட்டக்கூடியது. கருப்பொருள் படங்கள் காலம் இடம் சார்ந்த தரவுகளை தெளிவாக எடுத்து காட்டக்கூடியது. கருப்பொருள் படங்கள் காலம் இடம் சார்ந்த தரவுகளை தெளிவாக எடுத்து காட்டக்கூடியது. உதாரணம் 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 பல வருடங்களாக உலகில் நடந்த சனத்தொகை பரம்பல். பல வருடங்களாக உலகில் நடந்த சனத்தொகை பரம்பல் வேறுபாடு. பல வருடங்களாக உலகில் நடந்த சனத்தொகை பரம்பல் வேறுபாடு. அடுத்த பாயிண்ட் அடுத்த பாயிண்ட் கருப்பொருள் படங்கள். அடுத்த பாயிண்ட் கருப்பொருள் படங்கள். கருப்பொருள் படங்கள் எக்ஸாம்பிள் பல வருடங்களாக உலகில் நடந்த சனத்தொகை பரம்பல் வேறுபாடு. பல வருடங்களாக உலகில் நடந்த சனத்தொகை பரம்பல் வேறுபாடு. அடுத்த பாயிண்ட் ஒரு கருப்பொருள் படத்தினுள் ஒரு கருப்பொருள் படத்தினுள் ஒரு கருப்பொருள் படத்தினுள் வெவ்வேறு காலகட்டங்களில் ஏற்பட்ட மாற்றங்களை எடுத்துக்காட்ட முடியும். ஒரு கருப்பொருள் படங்களினுள் வெவ்வேறு காலகட்டங்களில் இடம்பெற்ற விடயங்களை எடுத்துக்காட்ட முடியும். ஒரு கருப்பொருள் படங்களினுள் வெவ்வேறு காலகட்டங்களில் இடம்பெற்ற வேறுபாடுகளை எடுத்துக்காட்ட முடியும். உதாரணம் 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 மாவட்ட அடிப்படையில் நெல் உற்பத்தி. உதாரணம் மாவட்ட அடிப்படையில் நெல் உற்பத்தி. மாவட்ட அடிப்படையில் நெல் உற்பத்தி உதாரணம். அடுத்த பாயிண்ட் அடுத்த பாயிண்ட் சிறிய அளவு திட்டம் கொண்ட படங்களை வரைவதற்கு இலகுவானது. சிறிய அளவு திட்டம் கொண்ட படங்களை வரைவதற்கு இலகுவானது. சிறிய அளவு திட்டம் கொண்ட படங்களை வரைவதற்கு இலகுவானது. உதாரணம் அட்லஸ் படம். உதாரணம் அட்லஸ் படம். உதாரணம் அட்லஸ் படம். சரியா? ஓகே. அப்ப கருப்பொருள் படங்கள் சார்ந்து உங்களுக்கு ஒரு கிளியர் ஒன்று வந்திருக்கும். அதுல யாருக்கும் எதுக்கும் சந்தேகங்கள் எதுக்கும் விளங்க இல்ல எதுக்கும் பிரச்சனை என்றால் நீங்க கை உசத்திட்டு என்னட்ட என்ன செய்யலாம் என்றால் டவுட் கேட்கலாம். சரி கேளுங்க சஞ்சிகா. ஓமோம் கருப்பொருள் படங்கள் முறைகள் இந்த இடக்கணியம் சமகணியம் புள்ளிப்படம் அது எதுக்கு வரும்? அதுக்கும் வகைக்குள்ள வரும். இந்த கருப்பொருள் படங்களினுடைய வகைப்பாடுகளுக்குள்ள இடக்கணிய படங்களும் சமகணிய படங்களும் ஒன்றாக உள்ளடக்க முடியும். ஏண்டா அதுக்கும் யாதாயினும் ஒரு விடயத்தை பத்தி தானே சொல்லும். அப்ப சமகணிய படங்களும் இடக்கணிய படங்களும் கருப்பொருள் படங்களினுடைய ஒரு பிரிவாக நாங்க எடுத்து காட்ட முடியும். விளங்குதா சஞ்சீவா? அதையும் நோட் பண்ணிக்கொள்ளுங்க. அதையும் கீழே குறிப்பிட்டு நோட் பண்ணிக்கொள்ளுங்களேன். அதையும் கீழே குறிப்பிட்டு நோட் பண்ணுங்க. சஞ்சிகா சொன்னதையும் சமகணிய படங்களும் இடகணிய படங்களும் கருப்பொருள் படங்களினுள் சமகணிய படங்களும் இடக்கணிய படங்களும் சமகணிய படங்களும் இடக்கணிய படங்களும் இதை இன்னொன்று சமகணிய படங்களும் இடக்கணிய படங்களும் பாய்ச்சல் கோட்டு படங்களும் எழுதுங்க.
சமகணிய படங்களும் இடக்கணிய படங்களும் பாய்ச்சல் கூட்டு படங்களும் கருப்பொருள் படங்களின் வகைப்பாடுகளாக எடுத்துக்காட்டப்படுகிறது. கருப்பொருள் படங்களும் சமகணிய படங்களும் இடக்கணிய படங்களும் பாய்ச்சல் கூட்டு படங்களும் கருப்பொருள் படங்களின் வகைப்பாடுகளாக எடுத்துக்காட்டப்படுகிறது. அதையும் கீழே நோட் பண்ணி வச்சுக் கொள்ளுங்க. ஓகே, இப்ப உங்களோட கோப்பில 2வது சொல்லி போட்டுக்கொள்ளுங்க. ஓம் சொல்லுங்க பிள்ளை. ஓம் சஞ்சய் கேளுங்க. பயன்பாட்டை விளக்குறேன்னா என்னன்னு சொல்லி விளக்குறது? பயன்பாட்டை நான் சொன்ன மாதிரி நோமலா எழுதினீங்கன்னா சரி. இப்ப உதாரணமாக யாதாயினும் ஒரு கருப்பொருளை மட்டும் விளக்குறேன்னு சொன்னால் கருப்பொருள் படங்களானது ஏதேனும் ஒரு விடயங்களை மாத்திரம் எடுத்துக்காட்டுவதாக அமைவதனால் அதனை பற்றி நாங்கள் தெளிவான முறைகளில் விளங்கிக் கொள்ளக்கூடியதாக இருக்கும். இது பெரும்பாலும் உங்களுக்கு கேள்வி விடைகளாக வரக்கூடிய சந்தர்ப்பங்கள் இருக்காது. ஏன்னு சொல்லுங்க, பெரும்பாலும் எம்சிக்யூ என்ற அடிப்படையிலான கேட்பாங்க உங்கள்ட்ட அதிகமாக. நீங்க இதுல குழம்ப வேண்டிய எந்த விதமான அவசியமும் இல்லை. செகண்ட் பார்ட்டுக்கெல்லாம் பெரும்பாலும் வராது. 2019ஆம் ஆண்டு காலப்பகுதியில மட்டும் வந்திருக்கும். ஏனென்றால் இது ஒரு புது சிலபஸ் என்ற அடிப்படையில அவங்க நீங்க அந்த பிள்ளைகள் பேப்பரை செய்ய வேணும் என்றதன் அடிப்படையிலான அவங்க புது சிலபஸ்ல கூட மென்ஷன் பண்ணி இந்த கருப்பொருள் படங்கள் இடவிளக்க படங்களை கூடுதலாக கேட்டவங்க. சரியா சஞ்சிகா? ஓகே சார். அடுத்தது 2வது வினா. யாருக்கும் எதுவும் கவரேஜ் பிரச்சனை அல்லது நீங்க குரூப்ல ஜாயின் பண்ண கிளாஸ்ல ஜாயின் பண்ண இல்லாட்டி ரெக்கார்டிங் அனுப்புவேன். ரெக்கார்டிங்கை பார்த்து நோட் பண்ணி கொள்ளுங்க சரியான வகையில. விளங்குதா? ஓகே. 2வது வினா பகுதி இடவிளக்கப்படம் ஒன்றில் குறியீடுகள் மூலம் எடுத்து காட்டப்படாத அம்சமாக காணப்படுவது. குறியீடுகள் மூலம் எடுத்து காட்டப்படாத அம்சமாக கருதப்படுவது. ஓகே, இப்ப நான் சொல்லியிருக்கிறேன் உங்கள்கிட்ட இந்த முறை உங்களுடைய ஃபைனல் எக்ஸாம் பேப்பர்களுக்கு குறியீடுகள் கட்டாயம் வரும் என்று நான் சொல்லியிருக்கிறேன். இந்த முறை உங்களுக்கு உங்களுடைய ஃபைனல் எக்ஸாம் பேப்பர்களுக்கு எம்சிக்யூக்கு குறியீடுகள் சார்ந்த ஒரு வினா கட்டாயம் வரும். 2019 வராம 2020 வந்திருந்தது. 2021 வந்திருந்தது. 2021 வரை இல்ல, 2022 வந்திருந்தது. சோ 2023 வரை இல்ல, 2024 உங்களுக்கு வரக்கூடிய சந்தர்ப்பங்கள் மிக அதிகமாக இருக்குது. இந்த குறியீடுகள் சார்ந்து கேட்கப்படுற வினாக்கள். ஆகவே நீங்க குறியீடுகளை நல்ல வடிவா தெளிவா கிளியரா சரியான வகையில படிச்சு கொள்ளுங்க. ஓகே, இப்ப நாம இதுக்குரிய விடைகளை பார்த்துட்டு உங்களுக்கு நான் குறியீடுகளை எப்படி வினா பேப்பர்கள்ல வரும், அதுக்கு நீங்க எப்படி படிக்க வேணும்ன்றதையும் நான் இப்ப உங்களுக்கு தெளிவுபடுத்துறேன். ஓகே, சில பேர் ஆன்சரை போடுறீங்க இல்லையா? ஓகே, இதுல குறியீடுகள் மூலம் எடுத்து காட்டப்படாதது பாத்தீங்கன்னா பாடசாலைகளுக்கு குறியீடு இருக்குது, வைத்தியசாலைக்கு குறியீடு இருக்குது, விவசாய திணைக்களத்துக்கு இல்லை. ஆகவே இங்க 2க்கு குறியீடுகள் இருக்கிறதால முதலாவது வராது. 2வது வங்கிக்கு இல்ல, பிரதேச செயலாளர் பிரிவுக்கு இல்ல, பிரதேச செயலாளருக்கு இல்ல, பிரிவு அதுக்கு பாத்தீங்கன்னா குறியீடு இருக்குது. அது எப்படி காட்டியிருப்பாங்கன்னு சொல்லி சொன்னால் என்னன்னு சொல்லி இப்படி பிளஸ் 3 டாட் ஒரு மைனஸ் 3 டாட் 3 மைனஸ். ஆனால் பிரதேச செயலாளர் அந்த கட்டடத்துக்கும் இல்லை. கட்டடம் என்று கேட்டால் இல்லையா, வடிவா பார்க்க வேணும். பிரதேச செயலாளர் கட்டிடம் என்று கேட்டால் அது கட்டிடத்துக்கு இல்லை குறியீடு, ஆனால் பிரிவுக்கு இருக்குது. அதை நீங்க வடிவா தெளிவா கிளியரா விளங்கிக் கொள்ள வேணும். அடுத்தது பாத்தீங்கன்னா சில்லறை கடை, அதுக்கு இல்லை. ஆகவே 2வது வராது. 3வது வைத்தியசாலைக்கு இருக்குது, வன ஒதுக்கீட்டுக்கு இருக்குது, வங்கிக்கு இல்லை. ஆகவே 3வது வராது. 4வது வங்கி, விவசாய திணைக்களம், சில்லறை கடைகள். இந்த 4வதுக்கு குறியீடுகள் இல்ல, இவை எழுத்திடுதல் மூலம் காட்டப்படும். இவை எப்படி காட்டப்படும்? எழுத்திடுதல் மூலம். 5வது போலீஸ் நிலையம், பாடசாலை, வாடி வீடு. இது எல்லாத்துக்கும் என்னன்னு சொன்னால் குறியீடுகள் இருக்குது. இப்ப என்ன செய்ய போறீங்க என்றால் 2வது என்று சொல்லி போட்டு நான் சொல்ற பாயிண்ட்களை நோட் பண்ண போறீங்க. சரியா? ஓகே, குறியீடுகள் பிரதானமாக 4 விதங்களின் அடிப்படையில உங்களுடைய வினாவுப்படலாம். முதலாவது அம்சங்களை கேட்டு குறியீடுகளை கேட்கிறது. முதலாவது எழுதி கொள்ளுங்க, அம்சங்களை கேட்டு, அம்சம் டயஸ் குறியீடு இப்படியும் கேட்பாங்க. இப்ப உதாரணமா எழுதுங்களா எல்லாருமே, அம்சம் டயஸ் குறியீடு முதலாவது. சரியா பிள்ளைகள்? எழுதி கொள்ளுங்க. முதலாவது எப்படி உங்கள்கிட்ட கேட்பாங்கன்னு சொல்லி சொன்னால், முதலாவது குறியீடுகளை வச்சுக்கொண்டு என்ன செய்வாங்கன்னு சொன்னால் உங்களோட அம்சங்களை வச்சுக்கொண்டு குறியீடு கேட்பாங்க.
எழுதிக் கொள்ளுங்க. அம்சம் டயஸ் குறியீடு. அம்சங்களை வச்சு குறியீடு கேட்கிறது. இப்ப உதாரணத்துக்கு வந்து பாத்தீங்கன்னு சொன்னால் என்னென்னு கேட்கலாம். இப்ப மாகாண பின்வருவனவற்றுள் மாகாண எல்லைகள் ரீதியாக அடையாளப்படுத்தப்படுவது எப்படி கேட்கலாம். மாகாண எல்லைகளுக்கு சரியான குறியீடு என்று சொல்லி கேட்கலாம் இல்லையா. அப்ப மாகாணத்துக்கு என்ன இருப்பது, ஒரு பிளஸ் 2 மைனஸ், ஒரு பிளஸ் 2 மைனஸ். இதை உதாரணத்துக்கு எழுதி வச்சுக் கொள்ளுங்க. அம்சங்களை வச்சு குறியீடு கேட்பாங்க. இது ஒரு மெத்தட். ரெண்டாவது மெத்தட் அம்சங்களை வச்சுக்கொண்டு நிறத்தை வச்சு கேட்கிறது. அம்சங்களுக்கு நிறம் கேட்கிறது. இப்ப எப்படி கேட்பாங்க, பின்வருவனவற்றுள் வன ஒதுக்கு எல்லையின் நிறம் யாது அப்படி கேட்கலாம். வன ஒதுக்கீட்டு எல்லையின் நிறம் வச்சு கேட்கலாம். நிறம் இப்ப உதாரணமா வன ஒதுக்கீடு கருப்பு நிறம் உதாரணத்துக்கு எழுதி கொள்ளுங்க. சும்மா உதாரணத்துக்கு விளங்கி எழுதுவீங்க மறந்து போயிருவீங்க. அப்ப அதனால உதாரணத்துக்கு எழுதி வச்சுக்கொள்ளுங்க. அப்ப அம்சம் டயஸ் குறியீடு, அதுக்கு இதை நோமலா எழுதி கொள்ளுங்க. அடுத்தது அம்சம் டயஸ் நிறம், அதுக்கு வன ஒதுக்கீடுக்கு கருப்பு நிறம். மூன்றாவது வந்து பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னால் இப்படி கேட்பாங்க. என்னண்டு ரெண்டாவது அம்சம் கமா நிறம். அம்சங்கள் கமா நிறம். சொல்லுங்க சார். உதாரணங்களை மட்டும் திரும்ப சொல்லுங்க சார். மாகாணம் என்று போட்டுட்டு அதுக்குரிய குறியீடுகளை கீறிக்கொள்ளுங்க. மாகாணம் என்று போட்டுட்டு மாகாணத்துக்குரிய குறியீடு. அடுத்தது வன ஒதுக்கீடு டயஸ் பண்ணி கருப்பு நிறம். இந்த நிறங்களை வச்சு கேட்கிறது, அம்சத்தை வச்சு நிறத்தை கேட்கிறது. மூணாவது குறியீடுகள் இல்லாத அம்சம். அடுத்தது வந்து குறியீடுகள் இல்லாத அம்சம். குறியீடுகள் இல்லாத அம்சம். உதாரணம் வங்கி. உதாரணம் வங்கி. உதாரணம் வங்கி எழுதிக் கொள்ளுங்க. குறியீடுகள் இல்லாத அம்சம். குறியீடு இல்லாத அம்சம் வங்கி. உதாரணம் வங்கி, விவசாய திணைக்களம், சில்லறை கடைகள், KFC, இதுகள் எல்லாம் குறியீடுகள் இல்லாம கேட்கப்படுற வினாக்கள். குறியீடுகள் இல்லாமல் கேட்கப்படுற வினாக்கள். இதுல எழுதி கொள்ளுங்க. 2020ஆம் ஆண்டு காலப்பகுதியில வந்தது எப்படி என்றால் அம்சங்களை வச்சுக்கொண்டு, விளங்குதா, அம்சங்களை வச்சுக்கொண்டு என்னன்னு கேட்டாங்க என்றால் குறியீடு இதான் 2004 இருக்குது. 4வது எழுதி போட்டு பார்ப்போம். 4வது அம்சத்தோட குறியீட்டையும் நிறத்தையும் கேட்கிறது. அம்சத்தோட குறியீட்டையும் நிறங்களையும் சேர்த்து வச்சு கேட்கிறது. விளங்குதா, அம்சத்தோட குறியீட்டையும் நிறத்தையும் மிக்ஸ் பண்ணி கேட்பாங்க. அதுக்கு உதாரணம் எழுதி கொள்ளுங்க. அதுக்கு உதாரணம் குளத்தின் அணை டேஷ் பண்ணி நீல நிற கபில நிற கோடு இப்படி கேட்பாங்க. குளத்தின் அணை டேஷ் பண்ணி கபில நிற கோடு பிரவுன் கலரா இருக்கும். கபில நிற கோடு பாத்தீங்களா. அப்ப அதுல நிறமும் இருக்குது, குறியீடுகளையும் கேட்டிருக்கிறாங்க. இப்படியும் கேட்பாங்க. இப்படி 4 மெத்தட் உங்களுடைய பரீட்சை எக்ஸாம்ல கட்டாயம் வரும். இந்த 4 மெத்தட்டின் அடிப்படையில சரியா. ஓகே. அப்ப இந்த அம்சத்தோட குறியீட்டு நிறம்ன்றது 2020ஆம் ஆண்டு காலப்பகுதியில வந்திருந்தது. அதையும் பிராக்கெட்டுக்குள்ள எழுதிக் கொள்ளுங்க. என்ன பிள்ளை? அம்சம் டயஸ் பண்ணி குறியீடு நிறம் ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி கேட்பாங்க. அம்சத்தை கேட்டு குறியீடையும் நிறத்தையும் மிக்ஸ் பண்ணி கேட்பாங்க. அம்சம் குறியீடு நிறம். உதாரணம் குளத்தின் அணை கபில நிற கோடு. குளத்தின் அணை டயஸ் பண்ணி கபில நிற கோடு. அப்ப அந்த கோடு என்ற குறியீடையும் நிறத்தையும் வச்சு கேட்டுட்டாங்க. கபில நிறம் அது கோடு மூலம் காட்டப்பட்டிருக்கும் குறியீடு. அப்ப இப்படியும் என்ன செய்யலாம், உங்களுடைய எக்ஸாம் பேப்பர்களை கேட்கப்படலாம் இல்ல கேட்கப்படும். அப்ப இதுல வந்து பாத்தீங்கன்னா 4வது இருக்கிறது 2020ஆம் ஆண்டு காலப்பகுதியில வினா பகுதியாக கேட்கப்பட்டது. அதே போல 2021ஆம் ஆண்டு காலப்பகுதியில என்னன்னு கேட்டாங்க, அம்சத்தை வச்சுக்கொண்டு குறியீடு கேட்டாங்க. இது வந்து 2021ஆம் ஆண்டு கேட்கப்பட்டது.
சோ இந்த முறை உங்களுக்கு ஏதாவது நிறங்களை அம்சத்தை வச்சுக்கொண்டு நிறத்தை கேட்டு கூட வரலாம், அல்லது குறியீடுகள் இல்லாத அம்சங்கள் பின்வருவனவற்றுள் எது என்று சொல்லியும் கேட்டு வரலாம், அல்லது முதல் வந்த வினாக்கள்ல ஏதாவது ஒன்றும் உங்களுக்கு வரக்கூடிய சந்தர்ப்பங்கள் இருக்குது. ஆகவே நீங்க குறியீடுகள் என்ன செய்ய வேணும், வடிவா கிளியரா நீட்டா இந்த 4 விதத்தின் அடிப்படையில இருந்து செய்ய வேணும் என்றால் நீங்க படிச்சு நீட்டா ஞாபகம் வச்சுட்டு போனீங்க என்றால் சிம்பிளா நீங்க கோடு போட்டுக் கொள்ளக்கூடியதாக இருக்கும். சரியா? இது 4 மெத்தட் தான் உங்களுடைய குறியீடுகள்ல உங்களுக்கு வினா பகுதிகளாக வரக்கூடிய தன்மைகள் மிக அதிகமாக இருக்குது. சரியா? ஓகே. அடுத்தது 3வது வினா, 1க்கு 50,000 இடவிளக்க படங்களில் நிலப்பரப்பினை மாத்திரம் உள்ளடக்கி எத்தனை படங்கள் தயாரிக்கப்படுகிறது? ஓகே, இப்ப நாங்க 1க்கு 50,000 இருக்கின்ற படப்பகுதிகளை மட்டும் பார்ப்போம். அதுக்கு எங்களுக்கு தெரியும், முதலாவது 3வது வினான்னு சொல்லி போட்டுக்கொள்ளுங்க. 3வது வினா பகுதி. ஓகே, இப்ப வடிவ பார்க்க வேணும். நான் சொல்றது எல்லாமே வடிவா நீட்டா எழுதி கொண்டு வர வேணுமே. சரி, கவரேஜ் இல்லாத ஆட்கள் எல்லாருக்கும் நான் ரெக்கார்டிங் அனுப்புவேன், ஷுவரா அனுப்புவேன். நீங்க எந்த விதமான மாற்றமும் இல்லை, எல்லாருக்கும் ரெக்கார்டிங் அனுப்புவேன். சரி, இப்ப 3வதுல பாருங்க, எங்களுக்கு தெரியும் 1க்கு 50,000 படப்பகுதியை பத்தி நாங்க இப்ப கிளியரா பார்க்க போறோம். வேறு அம்சங்கள் நமக்கு தேவையில்லை. சரியா? 1க்கு 50,000 படப்பகுதியை மாத்திரம். ஓகே, இப்ப பாருங்க, எங்களுக்கு 1க்கு 50,000 படப்பகுதியில எங்களுக்கு தெரியும் அதனுடைய நீளம் பாத்தீங்கன்னா 80 சென்டிமீட்டராகவும் அகலம் 50 சென்டிமீட்டராகவும் இருக்கும். சரியா? அப்ப எழுதி கொடுங்க. முதலாவது பாயிண்ட், 1க்கு 50,000 இடவிளக்க படத்தின் படத்தாள்களின் நீள அகலங்கள். முதலாவது பாயிண்ட், 1க்கு 50,000 இடவிளக்க படத்தின் நீள அகலங்கள். நீள அகலங்கள் 80 சென்டிமீட்டர் தர 50 சென்டிமீட்டர். இது சென்டிமீட்டர்ல கேட்டால் நீங்க இதை எழுத வேணும். கிலோமீட்டர்ல கேட்டால் அதையும் டயஸ் பண்ணி எப்படி எழுத வேணும், 80 சென்டிமீட்டர் தர 50 சென்டிமீட்டர் என்று எழுதுவீங்க சென்டிமீட்டர்ல. பிறகு கமா பண்ணி 40 கிலோமீட்டர் தர 25 கிலோமீட்டர் என்று சொல்லி எழுதிக் கொள்ளுங்க. நான் படப்பகுதிக்கு மாத்திரம் உங்களுக்கு நோட்டார். 2வது பாயிண்ட் எழுதி கொள்ளுங்க. 2வது பாயிண்ட் சார் கொஞ்சம் ரிப்பீட் சொல்லுங்க. 1க்கு 50,000 இடவிளக்க படத்தாள்களின் நீள அகலங்கள். 1க்கு 50,000 இடவிளக்க படத்தின் நீள அகலங்கள். 1க்கு 50,000 இடவிளக்க படத்தாள்களின் நீள அகலங்கள் 80 சென்டிமீட்டர் தர 50 சென்டிமீட்டர். இது சென்டிமீட்டர்ல கேட்டால் நீங்க எழுதுவீங்க. இதுவே கிலோமீட்டர்ல கேட்டால் நாங்க 2ஆல பிரிக்க வேணும் இல்லையா? ஆகவே 40 கிலோமீட்டர் தர 25 கிலோமீட்டர். 40 கிலோமீட்டர் தர 25 கிலோமீட்டர். அடுத்தது 2வது பாயிண்ட் எழுதி கொள்ளுங்க. 1க்கு 50,000 இடவிளக்க படத்தாள்களில் 1க்கு 50,000 இடவிளக்க படத்தாள்கள் 92 காணப்படுகின்றது. 1க்கு 50,000 இடவிளக்க படத்தாள்கள் 92 காணப்படுகிறது. அந்த 92 ரெட்டால மார்க் பண்ணுங்க. 92 காணப்படுகிறது. காணப்படுகிறது. 3வது பாயிண்ட் எழுதுங்க. 3வது வினாக்கு தான் இப்ப நோட் ஆகும். 3வது பாயிண்ட், 1க்கு 50,000 இடவிளக்க படத்தாள்களில் 1க்கு 50,000 இடவிளக்க படத்தாள்களில்
கிழக்கு மாகாணம் அம்பாறை மாவட்டத்தின் பகுதிகள். கிழக்கு மாகாணம் அம்பாறை மாவட்டத்தின் பகுதிகள். கிழக்கு மாகாணம் அம்பாறை மாவட்டத்தின் பகுதிகள். கிழக்கு மாகாணம் அம்பாறை மாவட்டத்தின் பகுதிகள் அதிகளவாக கடல் பகுதியினை கொண்டிருந்தமையினால் அவை ஒன்றுடன் ஒன்று இணைக்கப்பட்டு நிலப்பரப்பினை மாத்திரம் கொண்டு 89 படத்தாள்கள் உருவாக்கப்பட்டன. 89 படத்தாள்கள் உருவாக்கப்பட்டன. அடுத்த பாயிண்ட் சார், சொல்லுங்க. இந்த பாயிண்ட கொஞ்சம் திரும்ப சொல்லுங்க சார். நான் யோசிச்சுதான் சொல்றேன். உங்களுக்கு அதுல மிஸ்டேக் எங்கேயும் பண்ணிருப்பீங்க என்றால் நான் ரெக்கார்டிங் அனுப்புவேன். அந்த ரெக்கார்டிங்ல பார்த்து வடிவா நோட் நீட்டா எழுதி கொள்ளுங்க. சரியா? சைனப் வேற கேட்டீங்களோ தெரியாது. சரியா பிள்ளை? சரி சார். ஓகே. அடுத்த பாயிண்ட் மூணாவது 4வது பாயிண்ட் 150,000 இடவிளக்கப்படத்தாள்களில் இணைக்கப்பட்ட பகுதிகளாக பின்வருவனவற்றை அடையாளப்படுத்த முடியும். 150,000 இடவிளக்கப்படத்தாள்களில் இணைக்கப்பட்ட பகுதிகளாக பின்வருவனவற்றை எடுத்துக்காட்ட முடியும். 150,000 இடவிளக்கப்படங்களில் இணைக்கப்பட்ட படத்தாள்களாக பின்வருவனவற்றை எடுத்துக்காட்ட முடியும். இல்லையா? அதுக்கு நம்ம ஷார்ட்கட் இருக்குது. 1 2 இல்லையா? 3 வராது, 4 5, 6 வராது, 7 8, இங்க 5, இங்க 5, இங்க 6, இங்கேயும் 6, இங்க 7, இங்கேயும் 7 இல்லையா? இதான் நம்பர் போடுற மெத்தட். இப்ப டயஸ் பண்ணு. முதலாவது அந்த தானாப்படையில் அமைக்கிறது. தானாப்படையில தாவும் தீயும். அடுத்தது ஆக்கா இல்லையா? அகரவரிசையின் படி ஆனா முதலாவது, அடுத்தது காணா, அடுத்தது ஒத்த கொம்பு ரெட்ட கொம்பு படை போக்கோ போ கோ. சரியா? அப்ப எழுதி கொள்ளுங்க. 57 58வது படம் டயஸ் பண்ணி அம்பாறை கல்முனை. 57 58வது படம் அம்பாறை கல்முனை. 64 65வது படம் தம்பட்டி திருக்கோயில். 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 சார், அது தம்பட்டை என்னன்னு சொல்றாங்க. தம்பட்டைன்னு சொல்லுவாங்க. தம்பட்டைன்னு சொல்லுவாங்க. தம்பட்டி ரெண்டும் ஒன்றுதான். தம்பட்டைன்னு சொல்லுவாங்க. தம்பட்டை திருக்கோயில். 71 72 பொத்துவில் கோமாரி. 71 72 பொத்துவில் கோமாரி. 71 72 பொத்துவில் கோமாரி. அடுத்த பாயிண்ட் 1க்கு 50,000 இடவிளக்கப்படத்தாள்களில் 1க்கு 50,000 இடவிளக்கப்படத்தாள்களில் முதலாவது படமாக மானிப்பாயும் 72
முதலாவது படமாக மானிப்பாயும் 92வது படமாக தங்காலையும் காணப்படுகிறது. 92வது படமாக தங்காலையும் காணப்படுகின்றது. தங்காலையும் காணப்படுகின்றது. அடுத்த பாயிண்ட் 1க்கு 50,000 இடவிலக்கப்படத்தின் 1க்கு 50,000 இடவிலக்கப்படத்தின் ஒரு பகுதியினை 1க்கு 10,000 பெருப்பிக்கின்ற பொழுது ஒரு பகுதியினை 1க்கு 10,000 பெருப்பிக்கின்ற பொழுது 1க்கு 10,000 பெருப்பிக்கின்ற பொழுது 25 படத்தாள்கள் பெறப்படுகிறது. 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 இருபத்தி 5 படத்தாள்கள் பெறப்படுகிறது. அடுத்தது கீழே குறிப்பு என்று சொல்லி ஒன்று போட்டுக்கொள்ளுங்க. குறிப்பு கீழே குறிப்பு என்ற ஒன்று போட்டுக்கொள்ளுங்க. இலங்கையின் ஓரங்குல படம் என அழைக்கப்படும் இலங்கையின் ஓரங்குல படம் என அழைக்கப்படும் இலங்கையின் ஓரங்குல படம் என அழைக்கப்படும் 1க்கு 63,360 1க்கு 63,360 1க்கு 63,360 எனும் அளவு திட்டத்தில் மொத்தமாக 72 படத்தாள்கள் காணப்படுகின்றது. மொத்தமாக 72 படத்தாள்கள் காணப்படுகின்றது. மொத்தமாக 72 படத்தாள்கள் காணப்படுகின்றது. மொத்தமாக 72 படத்தாள்கள் காணப்படுகின்றது. அடுத்த பாயிண்ட் அதை நோட்ல போறோம்னா நோட்ல போறோம்னா போடுங்க. நோட்ல போறோம்னாலும் போடுங்க, இல்ல பாயிண்ட் எழுதுனாலும் எழுதுங்க. இப்ப நீங்க படிக்க போறீங்க, மற்றவங்களுக்கு கொடுக்கல தானே. சோ நீங்க நோட்ல போறனாலும் போடுங்க, இல்ல குறிப்பிட போறனாலும் போடுங்க. இலங்கையின் 1க்கு 50,000 இடவிலக்க படத்தாள்களான கேளுங்க சுதர்ஷினி. சார் 1க்கு 63,360 எனும் அளவு திட்டத்துல சார் மொத்தமாக 72 படத்தாள்கள் இருக்குது. அதுக்கப்புறம் சார் அடுத்தது பாயிண்ட் இப்ப நான் சொல்ல போறேன் சுதர்ஷினி. அடுத்தது ஓகே சார். ஓகே சொல்ல போறேன். நான் இப்ப இனிதான் சொல்ல போறேன். எழுதிக் கொள்ளுங்க. இலங்கையின் 1க்கு 50,000 படத்தாள்களை உருவாக்குவதில் 1க்கு 50,000 படத்தாள்களை உருவாக்குவதில் இலங்கையின் நில அளவை திணைக்களம் முக்கியத்துவம் வாய்ந்ததாக காணப்படுகிறது. நில அளவை திணைக்களமானது முக்கியத்துவம் வாய்ந்தவையாக காணப்படுகின்றது. சார் அதை கொஞ்சம் திருப்பி
இலங்கையின் 150,000 படத்தாள்களை உருவாக்குவதில் இலங்கையின் 150,000 படத்தாள்களை உருவாக்குவதில் இலங்கையின் நில அளவை திணைக்களமானது முக்கியத்துவம் வாய்ந்ததாக காணப்படுகின்றது. முக்கியத்துவம் வாய்ந்தவையாக காணப்படுகிறது. இத்தகைய நில அளவை திணைக்களம் 1800ஆம் ஆண்டு காலப்பகுதியில் உருவாக்கப்பட்டது. 1800ஆம் ஆண்டு காலப்பகுதியில் உருவாக்கப்பட்டது. என்ன இத்தகைய விளங்கல? அதிலிருந்து சொல்லு. இத்தகைய நில அளவை திணைக்களமானது 1800ஆம் ஆண்டு காலப்பகுதியில் உருவாக்கப்பட்டது. 1800ஆம் ஆண்டு காலப்பகுதியில் உருவாக்கப்பட்டது. சார் 200 800 1800ஆம் ஆண்டு காலப்பகுதியில் உருவாக்கப்பட்டது. நாலாவதுக்கு பாத்திமா சிமாராவா அந்த பிள்ளை நீங்க விட போட்டிருக்கிறீங்க. அந்த விட பிள்ளை நான் உங்களுக்கு நோட்டெல்லாம் தருவேன். நீங்க ஒன்றுமே யோசிக்க வேணாது. நான் என்னோட சேர்ந்து வந்தீங்கன்றால் நல்ல புள்ளி எடுப்பீங்க. நான் தாரத்தை உடனே படிச்சு கொண்டு வந்தீங்கன்றால் நல்ல புள்ளி எடுத்துட்டு யூனிவர்சிட்டிக்கு போவீங்க. இல்ல இப்ப பழமையா இருக்கிற மாதிரி நோட்ஸுகளை சேர்த்து அள்ளி சேர்த்தீங்கன்னா ஒரு பிரயோசனமும் இல்லை. டிலா போட்டது விட சரி, மற்றது சிமாரா போட்ட விட பிள்ளை. டிலாக்கள் முதல் என்னட்ட வந்ததால ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்கும். அதுக்குரிய நோட்ஸ் எல்லாம் தந்திருப்பார் முதல்ல. ஓகே, ரெஸ்மாட விடையும் சரி. ஓகே, அடுத்த பாயிண்ட் எழுதி கொள்ளுங்க. அடுத்த ஒரு பாயிண்டா குறிப்புகளை அடுத்த ஒரு பாயிண்டா இலங்கையின் 150,000 படத்தாள்களில் கண்டல் தாவரங்களை அதிகம் உள்ளடக்கி கொழும்பு, சிலாபம், மட்டக்களப்பு ஆகிய பிரதேசங்கள் உருவாக்கப்பட்டுள்ளது. சரி, இப்ப நான் உங்களுக்கு தந்திருக்கிறது மிக முக்கியமான பகுதி. நாங்க ஒவ்வொரு விஷயங்களாவும் நாங்க பார்த்துக்கொண்டு தானே போக போறோம் இல்லையா? ஓகே, அதை பத்தி பிரச்சனை இல்லை. நான் ஒவ்வொன்றுக்கும் என்ன செய்யணும்னா உங்களுக்கு நோட்டுகள் தருவேன், குறிப்புகள் தந்து கொண்டுதான் போவேன். ஓகே, இப்ப அடுத்த வினா பகுதியை பார்ப்போம். 4வது வினா, பூகோள இடைநிலைப்படுத்தல் அதாவது GPS முறைமையில் காணப்படும் செய்மதிகள் அனைத்தும் எத்தனை பாகை சாய்வான கோணத்தில், அதாவது சாய்வாக தனது சுற்றுவட்ட பாதையில் பலம் பெறுகிறது? இதுதான் உங்களுக்கான வினா இல்லையா? எங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஒவ்வொரு செய்மதிகளும் 55 பாகை சாய்வான வகையில எங்களுடைய புவியினை சுற்றி பலம் வந்து கொண்டிருக்குது. ஆகவே 4வது வினாவை போட்டுக்கொள்ளுங்க. 4வது வினா இப்ப எல்லாமே தெரிஞ்ச ஆக்களுக்கு கொஞ்சம் அலுப்பொண்டு அடிக்கும். இது என்னடா எங்களுக்கு இதெல்லாம் பெரிய விஷயமா, சிம்பிளான விஷயம்
என்ற மாதிரி இருக்கும். சரியா? எழுதிக் கொள்ளுங்க. 4வது என்று போட்டு எழுதிக் கொள்ளுங்க. ஜிபிஎஸ் செய்மதிகள் என்று சொல்லி அதுக்கு நேர் எழுதிட்டு நான் சொல்ற விஷயங்களை நோட் பண்ணி கொண்டு வாங்க. ஜிபிஎஸ் செய்மதிகள். முதலாவது, ஜிபிஎஸ்ஸில் மொத்தம் 31 செய்மதிகள் காணப்படுகிறது. ஒவ்வொரு பாயிண்டா கிளை கொண்டு வாங்க. ஜிபிஎஸ்ஸில் மொத்தம் 31 செய்மதிகள் காணப்படுகிறது. ஜிபிஎஸ்ஸில் மொத்தம் 31 செய்மதிகள் காணப்படுகிறது. இரண்டாவது பாயிண்ட், ஜிபிஎஸ்ஸின் செயற்பாட்டுக்கு பயன்படும் செய்மதிகளின் எண்ணிக்கை 24 ஆகும். ஜிபிஎஸ்ஸின் செயற்பாட்டுக்காக பயன்படுத்தப்படும் செய்மதிகளின் எண்ணிக்கை 24 ஆகும். நாலாவதுக்கு 3வது பிள்ளை விட சிமாராவா 4வதுக்கு 3வது விடையா? சார் 2ஆம் பாயிண்ட் சார். 2வது பாயிண்ட் அதான், ஜிபிஎஸ்ஸினுடைய செயற்பாடுகளுக்கு பயன்படுத்தப்படும் செய்மதிகளின் எண்ணிக்கை 24 ஆகும். 3வது பாயிண்ட் ஒரு பாயிண்ட் எழுதி கொண்டு வாங்க. செய்மதிகள் கட்டுப்பாட்டினை இழந்தால் அல்லது செயலிழந்தால், ஜிபிஎஸ் ஆனது கட்டுப்பாட்டினை அல்லது செயற்பாட்டினை இழந்தால் அவற்றுக்கு 7 செய்மதிகள் மாறாக பயன்படுத்தப்படும். அவற்றுக்கு 7 செய்மதிகள் மாறாக பயன்படுத்தப்படும். அவற்றுக்கு 7 செய்மதிகள் மாறாக பயன்படுத்தப்படும். அடுத்த பாயிண்ட், ஒரு இடத்தினை முப்பரிமாண வடிவில் பிராக்கெட்டுக்கு 3D முப்பரிமாண வடிவில் அறிவதற்கு 4 செய்மதிகள் பயன்படுத்தப்படுகிறது. ஒரு இடத்தினை முப்பரிமாண வடிவில் அறிவதற்கு 4 செய்மதிகள் பயன்படுத்தப்படுகிறது. ஒரு இடத்தினை முப்பரிமாண வடிவில் அறிவதற்கு 4 செய்மதிகள் பயன்படுத்தப்படுகிறது. அடுத்த பாயிண்ட், ஒரு இடத்தினை இருபரிமாண வடிவில் பிராக்கெட்டுக்கு 2D ஒரு இடத்தினை இருபரிமாண வடிவில் அறிந்து கொள்வதற்கு ஒரு இடத்தினை இருபரிமாண வடிவில் அறிந்து கொள்வதற்கு ஒரு இடத்தினை இருபரிமாண வடிவில் அறிந்து கொள்வதற்கு 3 செய்மதிகள் பயன்படுத்தப்படுகின்றது. 3 செய்மதிகள் பயன்படுத்தப்படுகின்றது. மூன்று செய்மதிகள் பயன்படுத்தப்படுகிறது. அடுத்த பாயிண்ட், ஒரு இடத்தினை துல்லியமாக அறிவதற்கு ஒரு இடத்தினை துல்லியமாக அறிவதற்கு 3 செய்மதிகளின் சமிஞைகள் தேவைப்படுகிறது. ஒரு இடத்தினை துல்லியமாக அறிவதற்கு 3 செய்மதிகளின் சமிஞைகள் தேவைப்படுகிறது. சிக்னல் 3 செய்மதிகளோட சிக்னல் தேவை, சமிஞைகள் பயன்படுத்தப்படுகிறது. அடுத்த பாயிண்ட், ஜிபிஎஸ் செய்மதிகள் புவியின் மேற்பரப்பிலிருந்து 22,200 கிலோமீட்டர் உயரத்தில் காணப்படுகிறது. அல்லது 20,200 என்றாலும் சரிதான். 22,200 கிலோமீட்டர் உயரத்தில் காணப்படுகிறது. அடுத்த பாயிண்ட், ஜிபிஎஸ்ஸில் காணப்படுகின்ற ஒவ்வொரு செய்மதிகளும் 11,000 கிலோமீட்டர் வேகத்தில் வலம் பெறுகின்றது. ஜிபிஎஸ்ஸில் காணப்படும் ஒவ்வொரு செய்மதிகளும் 11,000 கிலோமீட்டர் வேகத்தில் புவியினை வலம் பெறுகின்றது.
அடுத்த பாயிண்ட், ஜிபிஎஸ்ஸில் காணப்படுகின்ற ஒவ்வொரு செய்மதிகளும் நாளொன்றுக்கு 2 தடவைகள் புவியினை சுற்றி வலம் வருகின்றது. நாளொன்றுக்கு 2 தடவைகள் புவியினை சுற்றி வலம் வருகின்றது. புவியினை சுற்றி வலம் வருகின்றது. அடுத்த வினா, அடுத்த பாயிண்ட், இத்தகைய ஜிபிஎஸ் ஆனது 6 சுற்றுவட்ட பாதைகளினையும் பிராக்கெட்டுக்கு உடுத்தொகுதி என்றுவாங்க. 6 சுற்றுவட்ட பாதைகளையும் ஒவ்வொரு சுற்றுவட்டத்திலும் 4 செய்மதிகளையும் கொண்டு காணப்படுகிறது. 6 சுற்றுவட்ட பாதைகளையும் ஒவ்வொரு சுற்றுவட்ட பாதையிலும் 4 செய்மதிகளை கொண்டு காணப்படுகிறது. சார் சொல்லுங்க சுதர்ஷினி. சார் இப்ப லாஸ்டா சொன்ன பாயிண்ட் மட்டும் திருப்பி ஃபர்ஸ்ட்ல சொல்லுங்களே சார். இத்தகைய செய்மதிகளானது 6 சுற்றுவட்ட பாதைகளையும் பிராக்கெட்டுக்கு உடுத்தொகுதி 6 சுற்றுவட்ட பாதைகளையும் ஒவ்வொரு சுற்றுவட்ட பாதையிலும் 4 செய்மதிகள் வீதம், செய்மதிகளுக்கு மனிதனால் உருவாக்கப்பட்ட நட்சத்திரம் பண்ணுவாங்களா, மனிதனால் உருவாக்கப்பட்ட நட்சத்திரம் சொல்லுவாங்க மறுபேர்ல. 4 செய்மதிகள் வீதம் காணப்படுகின்றது. 4 செய்மதிகள் வீதம் காணப்படுகிறது. சொல்லுங்க. எவ்வளவு தூரம் உயரத்துல இருக்குது? 22,200 கிலோமீட்டர் என்றாலும் சரிதான். உங்களுடைய ஸ்கீம்ல 20,200 போட்டிருக்கிறாங்க. ரெண்டும் சரிதான். ஓகே சார். ஓகே. அடுத்த பாயிண்ட், இத்தகைய சுற்றுவட்ட பாதையினுடைய ஆரை 26,600 கிலோமீட்டராக காணப்படுகின்றது. இத்தகைய சுற்றுவட்ட பாதையினுடைய ஆரை 26,600 கிலோமீட்டராக காணப்படுகின்றது. இத்தகைய சுற்றுவட்ட பாதையினுடைய ஆரை 26,600 கிலோமீட்டராக காணப்படுகின்றது. அடுத்த பாயிண்ட், 26,600. அடுத்த பாயிண்ட், இத்தகைய செய்மதிகள் 55 பாகை சாய்வான வகையில் வலம் பெறுகின்றது. இத்தகைய செய்மதிகள் 55 பாகை சாய்வான வகையில் வலம் பெறுகின்றது. ஹைட் லெவல்ல ஸ்பீட் ஜீனத் அது 11,000 கிலோமீட்டர் வேகத்துல வலம் பெறுகிறது. இதுவளவும் உங்களுக்கான செய்மதிகள் சார்ந்து வரக்கூடிய ஒரு எம்சிக்கு பகுதிகளாக இருக்கும். செய்மதிகள் சார்ந்து வேற என்றால் உங்களுக்கு இப்ப நான் தந்திருக்கிற எல்லாமே செய்மதிகள் சார்ந்து டோட்டலா ஃபுல்லா தந்திருக்கிறேன். சரியா? இப்ப இந்த படிச்ச இந்த 4 விஷயத்துல யாருக்கும் எதுக்கும் சந்தேகம் இருந்தால் கேளுங்க. இல்ல சார் எங்களுக்கு ஃபுல்லா வடிவா கிளியரா விளங்கிட்டு சார் என்று சொல்லி சொன்னால் ஓகே, பிரச்சனை இல்லை. இடக்கணிய படம் சமக்கணிய படம்னா என்ன சார்? அது கொஞ்சம் விளங்கப்படுத்த. விளங்கையில சுமையா? சமக்கணிய படம் இடக்கணிய படம்ங்கிறது என்ன சார்? கொஞ்சம் விளங்கப்படுத்த முடியுமா? சுமையா, நீங்க கதைக்கிறது ஒன்றுமே எனக்கு கிளியரா விளங்குது இல்ல பிள்ளை. கொஞ்சம் போனை முன்னுக்கு வச்சு கதைச்சிங்கண்டா மாத்திரம்தான் எனக்கு கொஞ்சம் கிளியரா கேட்கும். இப்ப நீங்க பின்னுக்கு வச்சு கதைச்சிங்கண்டால் ஒன்றுமே கேட்காது. இப்ப போனுகள் ஆகையும் தூர வச்சு கதைச்சிங்கன்னா ஒன்றுமே விளங்காது. கொஞ்சம் கிட்ட வச்சு நீங்க கேட்கிற கேள்வியை கேட்டீங்கன்னா எனக்கு கொஞ்சம் கிளியரா விளங்கும். இடக்கணிய படம் சமக்கணிய படம்னா என்னன்னு கொஞ்சம் விளங்கப்படுத்த முடியுமா சார்? ஓகே, இந்த இடக்கணிய படம் சமகணிய படம் இது ரெண்டுமே எங்களுடைய உலக படங்கள் இலங்கை படங்கள்ல கீறப்படுகின்ற ஒரு விடயமாக இருக்கும். விளங்குதா? இது இந்த படவர கலையியல் நுட்ப முறைகள்ல இது ரெண்டும் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்குது. இந்த சமகணிய படங்களும் இந்த இடக்கணிய படங்கள். விளங்குதா?
இந்த சமகணிய படம்ன்றது என்னண்டா பாத்தீங்கன்னா பிள்ளை என்னன்றது சமமான பெறுமதிகள் கொண்ட புள்ளிகளை தொடுத்து வரையப்படுகிற கோடு. இப்ப உதாரணமாக திருவோணமலையில ஒரே அளவு வெப்பம், மட்டக்களப்புல ஒரே அளவு வெப்பம், அம்பாறையில் ஒரே அளவு வெப்பம் இருந்தால் அந்த 3 வெப்பங்களையும் அதாவது சமவெப்ப கோடு இல்லையா, அந்த சமவெப்ப கோடுகளை இணைச்சி வரைஞ்சாங்கன்னு சொல்லி சொன்னால் அது வந்து சமகணிய படங்களாக இருக்கும். இது பெரும்பாலும் இட உயரம், வெப்பநிலை, மழை வீழ்ச்சி, அமுக்கம் இதுகளை வந்து பிரதிபலிப்பதாக வந்து இந்த சமகணிய படங்கள் இருக்கும். விளங்குதா? இப்ப நாங்க படவரகலையே படிக்கத்தானே போறோம். உங்களுக்கு நான் இடக்கணிய படங்கள் எல்லாம் அந்த பேப்பர்ல வச்சிருக்கிறேன். அதை சார்ந்து உங்களுக்கு படிப்பிக்கணும், உங்களை அதை சார்ந்து கீரை பழக்கணும் என்றதுக்காண்டி தான் நான் அந்த கேள்வியையும் வச்சிருக்கிறேன். அந்த நம்மளுடைய எக்ஸாம் பேப்பர்கள் நான் அதுல இன்னும் உங்களுக்கு டீப்பா விளங்கப்படுத்தி அதுக்குரிய நோட்ஸ்களும் தருவேன். அடுத்தது இடக்கணிய படம்ன்றது வந்து பாத்தீங்கன்னு சொன்னால் இடம் அல்லது நிலம். இதை வந்து நான் வச்சுக்கொண்டு என்ன செய்யறேன்னு சொன்னால் ஒரு இடத்தை காட்டுறதான் வந்து பார்த்தோம்னு சொல்லி சொன்னா இடக்கணிய படமாக இருக்கும். உதாரணம், ஒரு இடத்துல இவ்வளவு சனத்தொகை இருக்குது, அல்லது வந்து இந்த இடத்துல இவ்வளவு என்னன்னு சொல்றது ஒரு நிலப்பகுதி இருக்குது என்றதை வந்து எடுத்து காட்டுற தன்மைகளை வந்து இந்த இடக்கணிய படங்கள் கொண்டிருக்கும். இப்ப குடிசன அடர்த்தி, குடிசன பெரம்பல் இதுகளை வந்து எடுத்து காட்டுறதாக இந்த இடக்கணிய படங்கள் வந்து காணப்படும். விளங்குதா சுமையா? ஓகே. வேற யாருக்கும் பிள்ளைகள் சந்தேகம் எதுவும் இருந்தா கேட்கலாம். சொல்லுங்க. அந்த ஒன்றுக்கம்ப நேரம் விளக்கப்படத்தாலே வந்து இணைக்கப்பட்ட படத்தாலே அது சின்னதை மறைச்சிருங்க. ஓ, இணைக்கப்பட்ட படத்தாள்கள் வந்து பிரதானமாக வந்து 3 இருக்குது. சொல்லுங்க. வேற யாரும் பிள்ளை? ஒவ்வொரு ஆளா கேளுங்களா? யாரு பிள்ளை கேட்டாலும் இப்ப சரி அந்த 1 2 போட்டு நீங்க ஓம் 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 அதே ரிப்பீட் செய்யணும். என்னென்றால் இப்ப வீடியோ வீடியோல இருக்கா பாருங்களேன். திரும்ப இருக்கா சொல்றதை விட நீங்க அதை வீடியோ பார்த்தவங்களுக்கு கிளியரா விளங்கும் இல்ல. நீங்க வீடியோ எத்தனை தரமும் போட்டு போட்டு பாருங்க. விளங்குதா சீனா? அதை ஸ்கிப் பண்ணி நான் ரெக்கார்டிங் அனுப்புவேன், அதுல பாத்தீங்கன்னா விளங்கும். வேற யாரும் புதுசா எதுவும் டவுட் எதுவும் கேட்கறா கேட்கலாம். நான் தாரத்தை உடனுக்குடன் படிங்க பிள்ளைகள்.